அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 22வது போட்டியாக CSK மற்றும் பஞ்சாப் கிங் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக CSK அணியினர் எந்தெந்த வீரர்களை தொடக்க வீரர்களாக பயன்படுத்திக் கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே CSK அணியானவர்கள் மொத்தமாக 4 போட்டிகளிலே விளையாடி அதில் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றினை 3 போட்டிகளிலே தொடர் தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். இந்த 3 போட்டிகளிலே தொடர் தோல்வியினை தழுவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக CSK அணியினுடைய தொடக்க ஜோடியும் அமைந்திருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியானவர்கள் முதல் 3 போட்டிகளுக்காக ராகுல் திரிபதி மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகிய 2 வீரர்களையும் தொடக்க வீரர்களாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இருப்பினும் இறுதியாக விளையாடிய போட்டிக்காக ரச்சின் ரவீந்திரா மற்றும் டெவான் கொன்பே ஆகிய 2 வீரர்களையும் தொடக்க வீரர்களாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இவ்வாறு எந்த வீரர்களை பயன்படுத்திக் கொண்டாலும் தொடக்க ஜோடியானது மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டம் ஒன்று கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலை காணப்படுற சூழ்நிலையில் இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு எதிரான போட்டியிலும் எந்தெந்த வீரர்களை தொடக்க வீரர்களாக பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே காணப்பட்டது. இதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியினுடைய மிகச்சிறந்த தொடக்க ஜோடியாக கடந்த 2 வருடங்கள் டெவான் கொன்பே மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகிய 2 வீரர்களும் தான் இருந்து வந்த சூழ்நிலையில் அந்த வீரர்களைத்தான் இம்முறையும் தொடக்க வீரர்களாக களமிறக்குவார்கள் என பார்த்திருந்தபடியிலே CSK அணியானவர்கள் இம்முறை பரிட்சாத்தமாக வேறு வீரர்களை களமிறக்கி இருந்தது அவர்களுக்கு கை கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய பழைய திட்டமிடலைத்தான் இந்த போட்டிக்காக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள். இதற்கமைய டெவான் கொன்பே ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகிய 2 வீரர்களையும் இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு எதிரான போட்டியிலே தொடக்க வீரர்களாக களமிறக்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த திட்டமிடலும் இந்த பீகமும் CSK அணியினருக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக அமைவதோடு CSK அணியினருக்கு டெவான் கொன்பே ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகிய 2 வீரர்களும் மிகச்சிறந்த தொடக்க வீரர்களாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பதும் எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.